ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 29/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் செவ்வாய்க்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால் கிருத்திகையும் சேர்ந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆகவே கிருத்திகை விரதம் இருந்து சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று அவனை பாடி துதித்து முருகநாமத்தை சொல்லி 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 எல்லா வளங்களையும் பெறலாம். இன்றைய நாளிலே இன்றைய சூரிய உதயம் காலை 5:51 சூரிய அஸ்தமனம் மாலை 6:23 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:52 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று இரவு 8:48 வரை வளர்பிறை துதியை, அதன் பின்பு திருதியை திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று இரவு 9:52 வரை சித்ரா நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் வருகின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து அலுவலகத்திலே ஒரு சௌகரியமான சூழ்நிலை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் சிறப்பான நாள் இது. வீடு வண்டி வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். மேலும் நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் சந்தோஷமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். மேலும் பல நல்ல பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் நல்லபடியாக நடக்கும். பாஸ்போர்ட் வாங்குவது, விசா வருவது போன்றவை நல்லபடியாக நடக்கும். ஆனால் புதிதாக கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது.
குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம், கவனமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது, ஆகவே கவனமாக இருங்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திலே சந்தோஷம் நிலவும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வீடு, வண்டி வகையிலே மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே மனத்தெளிவு ஏற்படுவதற்கு ராம நாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் புறம் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். வண்டியிலே செல்லும் போது மிக கவனமாக செல்ல வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்
ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் சிறப்பான முறையிலே முடியும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இன்றைய நாளிலே முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். ஏதேனும் சிறு உடல் உபாதை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை சென்று சந்தித்து விடுங்கள். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். முடிந்தால் குலதெய்வம் ஆலயத்தை தரிசனம் செய்து வாருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. செய்கின்ற செயல்களிலே நெருக்கடிகள் தோன்றும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். தொழிலிலே சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகனை ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். கந்தர் சஷ்டி கவசம் கேளுங்கள். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள். கந்தர் அனுபூதி சொல்லுங்கள். கந்தர் அலங்காரம் படியுங்கள். இப்படி நல்லவற்றை முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். அதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். அதற்கான சிக்கல்கள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உற்றார் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வகையிலே மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒற்றுமை ஏற்படும். வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய புதிய முயற்சிகள் கைகூடும்.
வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். எல்லா வளமும் பெறுங்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே கிருத்திகை நல்ல நாள். முருகப்பெருமானை விரதமிருந்து வணங்கி அந்த கந்தவேலனுடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும் என்றால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. இஷ்ட தெய்வம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் அது நமக்கு மிக மிக முக்கிய தேவை. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எப்படி முன்னோர்களுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கின்றதோ அதுபோல குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்கள், அதாவது இஷ்ட தெய்வங்கள். இப்போது எனக்கு குலதெய்வம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன், சங்கர நாராயணர், சங்கரலிங்க சுவாமி என்னுடைய குலதெய்வம். நான் என்னுடைய இல்லத்திலே என்ன ஒரு செயல் செய்தாலும் இந்த குலதெய்வங்களை முதலிலே வணங்கி, கோமதி தாயே, நான் எடுக்கின்ற இந்த முயற்சிகளில் எனக்கு துணை வருவாயாக என்று பிரார்த்தித்து கொண்டு அதனை செய்தால் வெற்றி கிடைக்கும். அதுபோல அவரவர்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு குலதெய்வம் மாரியம்மன் குலதெய்வம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு செயலை நற்காரியத்தை செய்யும் போது அனுதினமுமே குலதெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஏதேனும் ஒரு திருமணமோ விசேஷமோ நாம் செய்ய இருக்கின்றோம் என்றால் அப்போது குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டுவிட்டு நம்முடைய செயலை தொடங்கினால் குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும், நம்முடைய இஷ்ட தெய்வங்களுடைய அருளும் கிடைத்து நம்முடைய செயலானது நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஆகவே குலதெய்வ வழிபாடு என்பது மிக 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 முக்கியமானது. பரிகாரத்திலெல்லாம் பெரிய பரிகாரம் இந்த குலதெய்வ வழிபாடு செய்கின்ற பரிகாரம்தான். நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் தலைமுறையாக பின்பற்றி வரக்கூடிய அந்த வழிபாடு தான் இந்த குலதெய்வ வழிபாடு. இத்தனை தலைமுறையாக அந்த குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்கின்றோம். என்றாவது அந்த குலதெய்வம் நம் முன்னே வந்து நின்று இருக்கின்றதா? கலியுகத்திலே தெய்வம் கண்முன்னே வந்து நிற்காது. ஆனால் தான் இருப்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அதாவது புறக்கண் முன்னே வந்து நிற்காது, ஆனால் நம்முடைய அகக்கண்களுக்கு முன்னே வந்து நிச்சயமாக பேசும், நின்று பேசும் குலதெய்வம். 2 கண்கள் முகத்திலே இருக்கும், 2 கண்களிலே குலதெய்வத்தை காண முடியாது. அதாவது அகத்திலே இருக்கின்ற கண்கள் மூலமாக காண முடியாது, அகத்தின் மூலமாக காணலாம். புறத்தே இருக்கின்ற கண்கள் மூலமாக காண முடியாது, அகத்தின் மூலமாக காணலாம். நம்முடைய மனதின் மூலமாக குலதெய்வத்தை நாம் உணரலாம். குலதெய்வத்தை காண வழிபாடு முறைகள் இருக்கின்றது. அந்த வழிபாடுகளை செய்தால் நமக்கு நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு வளர்பிறையிலே ஒரு நல்ல நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். வளர்பிறை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி இந்த தினங்களிலே குலதெய்வ வழிபாடு செய்தால் அந்த வழிபாடானது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். மிக மிக சிறப்பு இந்த நாட்களிலே குலதெய்வ வழிபாடு செய்வது. முதலிலே சுத்தமான பசுஞ்சான விபூதியை எடுத்துக்கொண்டு அதிலே கொஞ்சமாக பன்னீர் விட்டு பிசைந்து உருண்டை போல செய்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விபூதி உருண்டைகளாக அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். உருண்டைகள் ஒரு கோலி குண்டு சைஸிலே இந்த 3 உருண்டைகளை தயார் செய்து ஒரு தட்டிலே வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அறையிலே வைத்து விடுங்கள். அதாவது பூஜை அறையிலே வைத்து விடுங்கள். வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பு வழக்கம் போல சங்கல்பம் செய்து கொள்வது,
வீட்டை அதற்கு முன்பு நன்கு சுத்தம் செய்வது, அலங்காரம் செய்வது, இதையெல்லாம் செய்து குலதெய்வத்தை உங்களுடைய இல்லத்துக்கு வரவழைப்பதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள். அந்த விபூதி உருண்டைகளுக்கு பக்கத்திலே ஒரு டம்ளரிலே சுத்தமான தண்ணீர் பித்தளையிலே இருக்க வேண்டும். எவர் சில்வர் டம்ளரை தயவு செய்து பூஜைகளிலே உபயோகிக்காதீர்கள். பித்தளை டம்ளரிலே ஒரு சுத்தமான தண்ணீரை வைத்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு மண் அகல் விளக்கிலே நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அழைத்து குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். உங்கள் குலதெய்வத்துக்கு அர்ச்சனைகள் செய்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே குலதெய்வத்தினுடைய பூஜையை குடும்பத்தார் அனைவரும் ஒன்றிணைந்து செய்தால்தான் பலன் உண்டு. ஆகவே அத்துணை பேரும் இந்த பூஜையிலே கலந்து கொள்வதற்கு வழிவகைகளை செய்து கொள்ளுங்கள். அலுவலகம் செல்ல வேண்டும் என்றால் கூட அந்த நாளிலே விடுப்பு எடுத்துக்கொண்டு பூஜையிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தவறாமல் மனம் உருகி உங்களுடைய குலதெய்வத்தை உண்மையான பக்தியோடு அழைத்தால் அந்த தெய்வம் இந்த விபூதி உருண்டையிலே வந்து அமர்ந்து விடும். 3 நாட்கள் அந்த விபூதி உருண்டை அப்படியே பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும். தினமும் குலதெய்வத்தினுடைய பெயரை 27 முறை உச்சரித்து அதற்கு ஊதுவத்தை காண்பியுங்கள். நிவேதனங்கள் செய்யுங்கள். நல்ல சுத்தமான பசும்பால் நிவேதனம் செய்யுங்கள். இப்படி 3 நாட்கள் கழித்து அந்த விபூதி உருண்டை காய்ந்து உடைந்து போனாலும் பரவாயில்லை, தவறு கிடையாது. அதை எடுத்து ஒரு டப்பாவிலே போட்டு 2 வேப்ப இலைகளை போட்டுக்கொள்ளுங்கள். தினமும் வீட்டிலே இருப்பவர்கள் அந்த விபூதியை குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி நெற்றியிலே இட்டு வர வேண்டும். இப்படி செய்து வந்தால் குலதெய்வமானது உங்களோடு நின்று பேசும். நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே அது அனுதினமும் துணை வரும். உங்களுடைய கனவிலே வந்து காட்சி கொடுக்கும். அல்லது ஏதோ ஒரு மனித உருவிலே வந்து நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தும். வார்த்தையாக சொல்லும், நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன், கவலைப்படாதே என்று வார்த்தையாகவும் சொல்லும். ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு தான் உடன் இருப்பதை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தும். அப்படிப்பட்ட பரிகார பூஜை இந்த பூஜை. குலதெய்வத்தை தினம் தினம் நினைக்க வேண்டும். அந்த குலதெய்வம்தான் நம்மை காக்கின்ற அற்புதமான அருமருந்து. ஆகவே என்ன ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்கள். பூஜைக்காக ஒரு டம்ளரிலே தண்ணீர் வைத்தீர்கள் அல்லவா, அதை எடுத்து செடி கொடிகள் உள்ள இடத்திலே கொட்டிவிடுங்கள். அல்லது இல்லத்திலே துளசி இருந்தால் துளசி மாதாவுக்கு அந்த தண்ணீரை அர்ப்பணித்து விடுங்கள். கீழே கொட்டாதீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்யும் போது நன்கு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் வாசமாக இருக்க வேண்டும் இல்லம். அதனை செய்யுங்கள். மல்லிகை பூ கட்டாயமாக வாங்கி உங்களுடைய குலதெய்வ படத்துக்கு போடுங்கள். மல்லி அந்த நறுமணத்துக்கு குலதெய்வம் ஓடி வரும். ஆகவே இந்த முறையிலே இந்த குலதெய்வ பிரார்த்தனை பரிகாரத்தை நீங்கள் செய்து வர உங்களுக்கு ஒருவேளை நம்முடைய குலதெய்வம் என்ன என்று தெரியாமல் இருப்பவர்கள் கூட இதனை செய்யலாம். இதனை செய்தால் குலதெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்பதை காட்டிவிடும். ஆகவே இந்த குலதெய்வத்தை அறிந்து கொள்வது, குலதெய்வத்துக்கான பரிகார பூஜையை நீங்கள் கிரமமாக செய்தால் அந்த குலதெய்வமானது நிச்சயமாக உங்களோடு உடன் வரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. காலமெல்லாம் நம்மை காப்பது குலதெய்வம்தான். அதன் பிறகுதான் இஷ்ட தெய்வம். இதனை மனதிலே நன்கு பதித்து கொண்டு நீங்களும் குலதெய்வ வழிபாட்டை சரியாக செய்து குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று நலமாக வாழ பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.